ரைட். முதலாவது மணிக்கூட்டுல காட்டப்பட்ட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். லைன்ல இருக்கிறீங்க தானே சஸ்மிதா? ரைட், சொல்லுங்களேன். சொல்லுங்க. 9 கடந்த 55 நிமிடங்களாகும். ரைட். 9:55 தான் நாங்க இப்படி சொல்றோம். 9 கடந்து அப்படின்னா 9 மணி தாண்டினதுக்கு பிறகு திரும்பவும் 55 நிமிடங்கள் கடந்திருக்குது. 9:55 நாங்க அதை இலக்கத்துல எழுதுறோம்டா, இப்படி நாங்க எழுதுவோம். சரிதானே? ரைட். அதை நாங்க இன்னொரு முறையில எங்களுக்கு எழுதலாம். 10 மணி ஆக போகுது. 10 மணியை நெருங்கிட்டோம் நாங்க. 10 மணியை அடையிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? அந்த நேரத்தை நாங்க முன்னுக்கு எழுதுறோம். 10 மணிக்கு இன்னும் இருக்கிற எவ்வளவு? 5 நிமிடங்கள். 10 மணிக்கு 5 நிமிடங்கள் ஆகும். சரிதானே? நாங்க இப்படி சொல்லுவோம் எங்களோட வழக்காறுல, 10 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம் தானே. நாங்க இது சரியா குறிக்கிறோம். நாங்க 10 மணி ஆகுறோம்டா, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அதே மாதிரி 9 கடந்து 55 நிமிடங்கள் ஆகும். முதலாவது நாங்க சொன்னோம். ரைட். இப்ப நாங்க இத இலக்கத்துல நாங்க எழுத மாட்டோம். இப்படி இந்த ரெண்டாவது சொல்லியிருக்கோம் தானே, ரெண்டாவது சொல்லியிருக்கிறத நாங்க இலக்கத்துல எழுத மாட்டோம். முதலாவது சொல்லியிருக்கிறத நாங்க 9:55 என்று இலக்கத்துல எழுதி கொள்வோம். ரைட். நாங்க எங்கட முதலாவது கேள்விக்குள்ள போவோம். அதை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். யார் இருக்கிற சொல்லுங்க பார்ப்போம். இதுல மணிக்கூட்டுல குறிச்ச நேரம் என்ன? 6 மணி 6க்கு கிட்ட வருதுனா? 5:45 சார். 5:45. அப்ப 5:45 நாங்க முதலாவது சொல்லப்பட்ட மாதிரி எழுதுறோம்னா நாம் என்ன செய்வோம்? 5 கடந்து 45 நிமிடங்களாகும். வெரி குட். அப்ப நாங்க இவ்வளத்துக்கு எப்படி எழுதுறோம்? 5 கடந்து 45 நிமிடங்கள் ஆகும். ஏன்னா எழுதிக்கோமா? சரியா? 5 கடந்து 45 நிமிடங்கள் ஆகும். எழுதிட்டீங்களா? அடுத்த முறையில நாங்க எப்படி சொல்லுவோம்? 6 மணிக்கு 15 நிமிடங்களாகும். 6 மணிக்கு 6 மணி. ரைட். சரிதானே? 6 மணிக்கு 15 நிமிடங்கள் ஆகும். இப்படி இந்த 2 முறையிலேயும் எங்களுக்கு சொல்லலாம். சரிதானே? ரைட். நாங்க இதை இலக்கத்துல எழுதுறேன்னு சொன்னா 5 இப்படி எழுதுவோம். நாங்க 5:45. சரிதானே? ரைட். அடுத்த விடயம், எங்களுக்கு மணிக்கூட்ட பார்த்து எங்களுக்கு இது காலை பொழுதா இல்லை மாலை பொழுதான எங்களுக்கு தீர்மானிக்கலாம். ஏன்னா ரைட். நாங்க ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவது சொல்லுங்களே யும்னா. ரெண்டாவது சொல்லுங்களே. எம்ஆர் யும்னா. யும்னா 2 பேர் இருக்காங்க போல. சொல்லுங்கம்மா. கே விஷாக். எத்தனை மணி ரெண்டாவது மணி கூட்டல? சார் 2:35.
1:35 நேரம் பார்க்க எங்களுக்கு தெரியும் 1:35 நாங்க இதை எழுதுறோம்டா முதலாவது எப்படி எழுதுவோம் நாங்க 1 கடந்த 35 நிமிடங்களாகும் 1 கடந்து 35 நிமிடங்களாகும் ஒன்று கடந்து 35 நிமிடங்களாகும் எழுதி கொண்டீங்களா ரைட் அப்ப இரண்டாவது முறையில நாங்க எப்படி எழுதுவோம் 2 மணிக்கு 25 நிமிடங்களாகும் வெரி குட் யார் சொன்னது அஸ்மிதா இரண்டு மணிக்கு எத்தனை நிமிடம் இருக்குது 25 ரைட் அடுத்தது மூன்றாவது யார் இருக்கு இஸ்மா 6 கடந்து 55 நிமிடங்களாகும் ரைட் 6 மணிக்கு இன்னும் 5 நிமிடம் இருக்குதுன்னா 6 கடந்து 55 நிமிடமா 5 கடந்து 55 நிமிடமா 6 ஆக போகுது 5 கடந்து 55 5 கடந்து 55 நிமிடம் ஆகும் நாங்க அப்படி எழுதி கொள்றோம் எங்களுக்கு மணிக்கூட்ட தந்து எழுத்துல எழுத சொன்னா இப்படித்தான் எழுதணும் நாங்க ஐந்து கடந்து 55 நிமிடங்கள் ஆகும் அடுத்தது எப்படி எழுதுவோம் நாங்க 6 மணிக்கு 5 நிமிடங்கள் ஆகும் வெரி குட் கிஷான் 6 மணிக்கு 5 நிமிடங்கள் ஆகும் ரைட் 6 மணிக்கு 5 நிமிடங்கள் ஆகும் ரைட் நாங்க மூண்டை பார்த்துட்டோம் நாலாவதுக்கு போவோம் நாங்க 6 மணிக்கு 5 நிமிடம் ஆகும் எழுதிட்டீங்களா இல்ல சார் ரைட் எழுதி கொள்ளுங்க ஒரு 2 மினிட் தாரேன் எட்டு கடந்து 40
ரைட் டைம் போதுமே. நாலாவது போனாங்க. நாலாவது எப்படி எழுதி கொள்வோம்? நாலாவது நேரம் என்ன? 8 மணி கடந்து 40 நிமிடங்கள் ஆகும். அத நாங்க இலக்கத்துல எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? 8 40. ரைட். நாங்க 8 மணி கடந்து 40 நிமிடங்கள் ஆகும் எழுதி கொள்வோம். ரைட், எழுதி கொள்ளுங்க. 8 கடந்து 40 நிமிடங்கள் ஆகும். அடுத்தது எப்படி எழுதுவோம்? நாங்க 9 மணிக்கு எத்தனை நிமிடம்? 9 மணிக்கு 20 நிமிடங்கள் ஆகும். 9 மணிக்கு 20 நிமிடங்கள் ஆகும். வெரி குட். எடுத்துட்டு வந்தாரு. கொழுங்க கேட்டு எடுக்கலவா? 9 மணிக்கு 20 நிமிடங்கள் ஆகும். ரைட், பார்த்து எழுதி கொள்ளுங்க. அடுத்த விடயத்து போனாங்க. கிஷான் சொன்னீங்களா? கிஷான் ரைட். 6 மணிக்கு 5 நிமிடங்கள் ஆகும். ரைட், அதை எழுதி கொள்ளுங்க. நாங்க அழிச்சு போட்டு அடுத்த பயிற்சிக்கு போவோம். வாசிங்க கிஷான். கிஷான் வாசிங்க. கடிகாரத்தின் கீழே தகப்பட்ட நேரத்தை கடிகார முகத்தில் முட்களை வரைந்து காட்டுக. ரைட், முட்களை வரைந்து காட்டுக. இப்ப முதலாவது எங்களுக்கு 7:45 உதாரணம் மூலமா இங்க காட்டிருக்குது. சரியா? 7:45 உதாரணம் மூலம் முதலாவது படத்துல காட்டிருக்கோம். இரண்டாவது, இப்ப முதலாவது கேள்வியில 3 மணி தரப்பட்டிருக்கீங்களா? இந்த 3 மணியை நாங்க குறிச்சு காட்டணும். எப்படி குறிச்சு காட்டுறோம்? நாங்க சரியா? சரியா? நான் குறிச்சது சரியா? 3 மணி. அடுத்தது 8:30 நாங்க குறிக்கணும். 8:30 8:30 குறிக்கிறேன்டா 30 நிமிடம் தாண்டி இருக்குதுண்ணா. 8 மணி கடந்து 30 நிமிடம். அதனால மணித்தியால முள் 8க்கும் 9க்கும் நடுவுல வருவாரு. சரியா? 30 நிமிடம் தாண்டி இருக்குதுண்ணா. 8க்கும் 9க்கும் நடுவுல வருவாங்க. இதை நீங்க சரியா அவதானிச்சுக்கணும். அடுத்தது நாங்க பார்ப்போம். 30 சரியா 6க்கு நேரம் வரும். நீட்டா கம்பி. சரியா? இப்ப 8:30 சரி. நீங்க இதே மாதிரி பார்த்து குறிச்சு கொள்ளுங்க. ரைட், நாங்க அடுத்தது 3வது பயிற்சிக்கு போவோம். 3வது பயிற்சியில காட்டியிருக்கிறது 2:25. அதை எப்படி நீங்க குறிப்பீங்க? 2லயும் 4லயும் 2:25. இப்ப 2:25 கூட 2ல சின்ன முள்ளும் 5ல பெரிய முள்ளும். சரியா 2க்கு வர மாட்டாது புள்ள முள்ளு. இங்க பாருங்க, இப்படி சரியா 2க்கு நிக்க மாட்டாது. ஏண்டா 25 நிமிடம் தாண்டி இருக்கு. அப்படித்தானே? இப்படி வருமா? வராது.
எனவே மூன்றுக்கும் நடுவுல வாரத்தை விட ஒரு நூல் கொஞ்சம் மேலுக்கு ஆகணும். ஏண்டா 25 தானே, இப்படி வரும். இப்படி வந்துட்டு அடுத்த நிமிடம் தான் 5ல வரும். 25க்கு 25 ரைட். இப்ப சரியா 2:25. ரைட். நீங்க குறிச்சு கொள்ற நேரத்துல எத்தனை மணியில இருந்து எத்தனை மணி கடந்து இருக்குன்ற விடயத்தை பார்த்து கொள்ளணுமே. 10:15 15 நிமிடம் தாண்டி இருக்கு. 10:15. அப்ப எங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் 15 நிமிடம் தாண்டி இருக்குதானே. 10ல இருந்து 15 நிமிடம் தாண்டி இருக்குது, அப்படித்தானே. 10ல இருந்து 15 நிமிடம் தாண்டி இருக்குது. அப்ப நாங்க அரை மணித்தியாலம் தாண்டினா 10க்கும் 11க்கும் நடுவுல எடுத்துக்கொள்வோம் தடிப்ப கம்பிய. சரியா? 15 நிமிஷமாக இருந்தால் 10ல இருந்து கால்வாசி அளவுக்கு தான் நாங்க தடித்த கம்பிய கொண்டு போவோம். ரைட். பாப்போம் நாங்க பாருங்க, இந்த மாதிரி வரும். பெரிய முள்ளு எப்படி பெரிய முள்ளு மூணுக்கு வரணும். வெரி குட். 10 விட்டு கொஞ்சம் விலகி நிக்கணும். 15 நிமிஷம் இப்படி 10 விட்டு கொஞ்சம் விலகி நிக்கணும். அடுத்தது 15 நிமிடம் முள் வந்து சரியாக வரும். நேரம் அதுக்கு நேரவே நிமிடம் முள் வரும். பாருங்க, நிமிடம் முள்ள வரைவோம். சரியா? 10:15. அடுத்தது 4:59 55 நாங்க பாருங்க 4 மணி கடந்து 55 நிமிடமே போயிட்டு எத்தனை போயிருக்குது? 55 நிமிடம் போயிருக்குது. எனவே நாங்க இன்னும் 5 நிமிடத்தை கூட்டினால் 5 மணி ஆயிரும் இல்லையா? 5 மணி ஆயிரும். எனவே நாங்க மணித்தியாலம் உள்ள 4:55 5 மணி கிட்ட கொண்டு போறோம். நாங்க மணித்தியாலம் உள்ள நாங்க வரைகிறோம் பாருங்க. இதை நீங்க தெளிவா வரைஞ்சு கொள்ளணும். பாருங்க 4:55 கொண்டு வரோம். சரியா? இல்லைட்டா 5 போகுது. ரைட். 5க்கு கிட்ட கொண்டு வைத்தோம். நிமிடம் உள்ள பாருங்க, யாரும் கதைக்கப்படாத. நிமிடம் உள்ள பாருங்க 55க்கு கொண்டு போறோம். சரியா? இப்ப நான் வரைஞ்சது சரியா? 5 4 55. நீங்க எப்பவுமே இப்ப நான் மேல கொண்டு வந்த பயிற்சியில பாருங்க பிள்ளைகள், மேல பாருங்க நான் கொண்டு வந்தது 9 கடந்து 55 நிமிடங்கள் ஆகும். முதலாவது பாருங்க 9 கடந்து 55 நிமிடங்கள் ஆகும். அப்ப மணித்தியாலம் முள் 10லயும் நிமிடம் முள் 11லயும் இருக்கு. 55 காட்டி நிக்குது. நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்றது என்னன்னா 9 கடந்து 55 நிமிடங்கள். அப்ப 55 நிமிடத்தை தாண்டி இருக்குது. எனவே 55 நிமிடத்தை தாண்டா அடுத்த மணித்தியாலத்துக்கு கிட்டவாகுது. எனவே மணித்தியாலம் முள் அடுத்த மணித்தியாலத்துக்கு நெருங்கி இருக்கணும். சரியா? மணித்தியாலம் முள் முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அடுத்த மணிய அடுத்த இலக்கத்தை நெருங்கி இருக்கணும். இப்ப இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு தெரியும் நெருங்கி காணப்படுது, அப்படித்தானே? ரைட். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். இது நேரத்தை நாங்க நியம நேரமாக மாத்திக்கொள்ற பயிற்சி. இதுலதான் நிறைய மாணவர்கள் இடர்படுற
நான் இப்ப சொல்லித்தர விடயங்களை நல்லாவது அனுப்பிச்சு கொள்ளணும். ரைட், அப்போ யார் இருக்குது லைன்ல? நான் சார். ஆனியா இருக்குது, இஷாக் இருக்குது. ரைட், ஆனியா சொல்லுங்களேன் பாப்போம். ஆனியா வாசிங்களே. 5 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தில் 24 மணித்தியால கடிகார நேரமாக மாற்றி எழுதுக. 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தை 24 மணித்தியால கடிகாரமாக காட்டும் போது மணி 12 குறைந்த பிற்பகல் நேரங்களுக்கு 12 மணி கூடப்படும். அதே நேரம் 12 ஆக வரும் முற்பகல் நேரத்திலிருந்து 12 கழிக்கப்படும். ரைட், பாப்போம். அக்ஸத் ஜெசா, நாங்க இவ வாசிச்சதை கொஞ்சம் பார்ப்போமே, பார்த்து விளங்கி கொள்வோம். நாங்க செய்யறதுக்கு முதல்ல வாசிச்சதை பார்த்து விளங்கி கொள்வோம். 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தை 24 மணித்தியால கடிகார நேரமாக மாற்றி எழுதி கொள்றதுதான் எங்களோட பயிற்சி. அதுக்கு முதலாவது தரப்பட்ட விடயங்களை பாருங்க, கதைக்கப்படாத ஜெசா. 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டும் போது மணி 12 குறைந்த பிற்பகல் நேரங்களுக்கு 12 மணித்தியாலங்கள் கூட்டப்படணும். எப்படின்னு சொன்னா 12 மணித்தியால கடிகாரத்துல காட்டுற ஒரு நேரத்தை நாங்க 24 மணித்தியால கடிகார நேரத்துல மாத்துற நேரத்துல 12 குறைஞ்ச பிற்பகல் நேரத்தை காட்டுமாக இருந்தால் அந்த நேரத்துக்கு நாங்க 12 மணித்தியாலத்தை கூட்டிக் கொள்றோம். இப்ப உதாரணத்துக்கு 12 குறைந்த பிற்பகல் நேரம் ஒரு மணி, இது 12 விட குறையத்தானே இருக்கு ஒன்றுண்ட பெருமானம். இது பிற்பகல் நேரமாக இருந்தால் அந்த ஒரு மணியோட நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் 12 கூட்டிக் கொள்றோம். கூட்டினா எங்களுக்கு 13 விட கிடைக்குது. எனவே நாங்க 13 மணி என்று சொல்லுவோம். சரியா? அடுத்தது 12 விட குறைந்த ஒரு பிற்பகல் நேரம் 3 மணி எங்களுக்கு காட்டப்படுகிறது. இதை நாங்க 24 மணித்தியால கடிகார நேரமாக மாத்திரத்துக்கு என்ன சொல்றோம்? 12 மணித்தியாலங்களை கூட்டப்படணுமாம். அப்ப நாங்க இதுக்கு 12 கூட்டுறோம். கூட்டினால் எங்களுக்கு 15 மணி கிடைக்குது. நாங்க இது மாதிரி டபுள் டொட்டை வச்சு 2 பூஜ்ஜியத்தை போட்டால் இது 24 மணித்தியால கடிகாரமாக காட்டப்படுது. இதுக்கு நாங்க பிற்பகல் முற்பகல் என்ற விடயத்தை போடவே தேவையில்லை. சரியா? பிற்பகல் முற்பகல் என்ற விடயத்தை நாங்க நியம நேரத்தில் எழுதினால் போட தேவையில்லை. நியம நேரம் என்று சொல்றது 24 மணித்தியால கடிகார நேரத்தை தான் சொல்லுத. சரிதானே? நியம நேரம்ன்றது 24 மணித்தியால கடிகார நேரத்தை சொல்றோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள விடயத்தை பாருங்க. அதே நேரம் 12 வரும் முற்பகல் நேரத்தில் இருந்து நாங்க 12 கழிக்கணுமாம். 12 வர்ற முற்பகல் நேரத்தை நாங்க பாக்குறோம்டா 12 கழிச்சு பார்க்கணும் நாங்க. இப்ப இதுக்கு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. 12 வார முற்பகல் நேரத்தை, இந்த முற்பகல் நேரத்தை நாங்க பாக்குறோம்டா 12 கழிச்சு பார்க்கணுமா. இப்ப நாங்க அதிகாலையில நாங்க சொல்லுவோம் இல்லையா, 12:05 சொல்றோமா இல்லையா, நள்ளிரவு. நாங்க எல்லாம் தூக்கம் 12:05 இரவு தூக்கமா இல்லையா கதைங்களே? நாங்க இத 24 மணித்தியால கடிகாரமா மாத்துறேன்டா. சரியா? அப்ப 12 ஆக வரும் முற்பகல் நேரத்துல நாங்க முற்பகல் நேரம், இப்ப இது ஒரு முற்பகல் நேரம் சரிதானே? முனாப்பானா முற்பகல் நேரம் 12:05.
இது வந்து இரவு. இரவு நள்ளிரவு முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்கிட்டு அந்த நேரத்தை நாங்க பார்க்கிற நேரம் 12 கழிச்சு கொள்ளணுமாம். அப்ப நாங்க இந்த 12 கழிக்கிறோம். சரியா? 12 கழிச்சால எங்களுக்கு மீதி வரப்போகுது 0.5. சரியா? அதுக்கு நாங்க நியம நேரத்துல மாத்திரம் 2 புள்ளிய வச்சு 3-2 பூஜ்ஜியத்தை போடுவோம். 0.05 நிமிடம். சரியா? இதுக்கு நாங்க மூணாப்பானா போட தேவையில்லை. இந்த விடயத்தை தான் இந்த கீழுள்ள வரி சொல்லுது. விளங்கினதா? 12 வரும். 12 மணியாக வர ஒரு முற்பகல் நேரமாக இருந்தால் அந்த இடத்துல 12 கழிச்சு கொள்ளட்டுமா? இப்ப நான் இந்த கழிச்சு காட்டினேன் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எழுதி வச்சு கொள்ளலாம் சைட்ல. விளங்கின இந்த விஷயம் விளங்கிட்டு தானே? ஆனியா விளங்கிச்சா? ஜெசா விளங்கிச்சா? கதைங்க ஜெசா. ரைட். நாங்க இப்ப கேள்விகளுக்கு போவோம். முதலாவது கேள்வியை வாசிக்கிறதுக்கு யார் இருக்கிற? 12 மணித்தியால கடிகார நேரம். ரைட். ஹானியா வாசிங்க. அடுத்தது ஜைனப் வாசிங்க. முதலாவது ஹானியா விடைய சொல்லுங்களேன். முதலாவதுக்கா 0.5 2.15. 0.5 2.15. முதலாவது தரப்பட்டிருக்கிற நேரம் அவதானிச்சு கொள்ளணும். 12 மணித்தியால கடிகாரத்துல தந்திருக்குது. இத இந்த இடத்துல எங்களுக்கு 24 மணித்தியால கடிகார நேரமாக நாங்க மாத்தணும். உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கேனா? உதாரணமும் தரப்பட்டிருக்குது. ரைட். நான் ஒருத்தரா அன்மியூட் பண்ணிட்டு வாரேன்னு கொஞ்சம் இருங்க. ரைட். முதலாவது 8:45 நாங்க 24 மணித்தியால கடிகார நேரமாக மாத்துறோம்டா. நாங்க என்ன செஞ்சோம்? இது முற்பகலாக இருந்ததுனால முற்பகலுக்கு நாங்க 12 கூட்ட தேவையில்லை. ஏண்டா அந்த நாள் ஆரம்பிச்சு 8 மணித்தியாலம் தான் போயிருக்குது. 12 மணித்தியாலம் கடந்தால் மாத்திரம்தான் அதுக்கு பிறகு வார நேரங்களுக்கு 12 நாங்க ஊட்டுதோம். சரியா? அப்ப முற்பகல் 12 மணி வரைக்கும் பகல் 12 மணி வரைக்குமான நேரங்களுக்கு நாங்க 12 கூட்ட தேவையில்லை. அதே மாதிரி எழுதி கொடுறோம். முற்பகல் நேரத்தை எந்தவித மாற்றமும் இல்லாம 8:45 எழுதி இப்படி நடுவுல 2 புள்ளியை வைக்கிறோம். விளங்கினதா? விளங்கினதா? ரைட். ரைட். அப்ப சொல்லுங்க, இதுக்கு என்ன விட 5:15 முற்பகல் 5:15 நாங்க எப்படி செய்வோம்? 0.5 2.15. ரைட். 2.15 நிமிடம். சரியா? இப்ப இது அடுத்ததுக்கு சொல்லுங்க. அப்ப யார் இருக்கிற? 0.2.02. ரைட். ஹானியா சொல்லி இருக்குது. சத்தம் போட எங்களை வணங்கும். யார் அடுத்தது? இஷாக் சொல்லுங்க. கிஷான் இருக்குது. சொல்லிட்டு மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இவடத்துக்கு நாங்க 7 மணின்றக்குள்ள 07 2 டாட். சரிதானே? இப்ப நாங்க இந்த இடத்துக்கு முற்பகல் போடவே இல்லை. ரைட். அடுத்தது இஷாக் சொல்லுங்க. 35 நிமிடங்கள். ரைட். 35 நிமிடங்கள்.
ரைட் அன்மியூட் பண்றார்கள் வாங்கோ. ரைட் ஜெசா சொல்லுங்க அடுத்து எப்படி வரணும்னு. 11 மணி ம். 2 20 நிமிடம். இதுக்கு நாங்க எந்த விதமான மாற்றமும் இல்ல. 11 போட்டு 2 புள்ளிய வைக்கிறோம், அவ்வளவுதான் மாற்றம். ஏன்னா இது முற்பகல் நேரம். சரிதானே? ரைட் அடுத்த ஆள் சொல்லுங்க. இப்ப பிற்பகல் வந்துட்டோம் நாங்க. பிற்பகல் 13:45 சார். ரைட் நான் அப்பவே சொன்னேன் பிற்பகல் வந்தால் பிற்பகல் நேரத்துக்கு 12 மணித்தியாலத்தை நாங்க கூட்டிக் கொள்ளணும். 1ஓட 12 கூட்டினால் 13. 13:45. ரைட் அடுத்த ஆள் சொல்லுங்க. முற்பகல் 2:25. இது எப்படி எழுதுவாங்க? அடுத்த யார் இருக்கிற? ஜெசா மட்டும் தானே இருக்கு. சரி ஜெசா சொல்லுங்க. 2 மணி ம் 2:55 ரைட் நாங்க 2 மணி 55 நிமிடம் முற்பகல் நேரம்ன்றதுனால நாங்க வலது பக்கமும் இடது பக்கமும் 2 இலக்கங்கள் வரணும். நாங்க 24 மணித்தியால கடிகார நேரமாக மாத்திர நேரம் 2 இலக்கம் வரணும். அதுக்கு எங்களுக்கு இப்படி எழுத முடியாது. 2:55 எங்களுக்கு இப்படி எழுத முடியாது. இப்படி எழுதினா பிள்ளை. ஏண்டா வலது பக்கமும் இடது பக்கமும் சோடி இலக்கங்கள் காணப்படணும். எனவே நாங்க முன்னுக்கு ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து சோடியா மாத்துறோம். சரிதானே? எசாதானே சொன்ன. ரைட் அடுத்தது சீனத் சாரா வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்களே பாப்போம் எப்படின்னு. பிற்பகல் 3:20க்கு 1:50க்கு 13:2.50 சார். இன்னொருக்கா சொல்லுங்க. பிற்பகல் 1:50க்கு 13:2.50. ரைட் முதலாவது பிற்பகல் நேரத்துக்குரிய உதாரணம் உங்களுக்கு 3:20 15:20 ஐட்டம். அப்ப நாங்க ஒரு பிற்பகல் 1 மணிக்கு 12 கூட்டினால் 13 மணி வருமேனா? நீங்க சொன்னது சரி. 13:50 நிமிடம். ரைட் அடுத்ததை சொல்லுங்க. பிற்பகல் 4 மணி அதை நாங்க எப்படி மாத்துவோம்? 16:02.00 சார். ரைட் 16 மணி. ஏனா 16 மணி 16 மணி இப்படித்தானே நாங்க போடுவோம். 4 மணின்றது 16 மணி. அடுத்தது முற்பகல் நேரம் கொண்டு வருது. முற்பகல் 3:20. இதை எப்படி நாங்க போடுவோம்? அடுத்த ஆள் சொல்லுங்க. 3:02.20. 3:02.20. இது சரியானு பாருங்க. 3:02.20 சரியா உள்ள? முன்னுக்கு சைபர் வராட்டி பிழை போட்டுருவோமே. ஏண்டா 2 பக்கமும் சோடி இலக்கங்கள் காணப்படணும். ரைட் அடுத்த பிற்பகல் 5:45. அடுத்த 17:02. ரைட் 17:02. ரைட் 5ஓட நாங்க 12 கூட்டினால் பிற்பகல் நேரம் 5 மணி. 5ஓட நாங்க 12 கூட்டினால் எத்தனை? 17 மணி. 17 மணி 2:45. ரைட் அடுத்தது சொல்லுங்க. யாரு ஜீன் சொல்லிட்ட. சந்தோஷ் சொல்லுங்க பாப்பா. 19:02.25. வெரி குட். 7க்கு நாங்க 12 கூட்டினால் 19 வருகுது. எனவே 19:02.25 நிமிடம். ரைட் அடுத்தது பிற்பகல் 9:35. இதுக்கு சொல்லுங்க. யார் இருக்குத? சாரா ஜீனத் சாரா சொல்லுங்க. 21:02.35 சார். ரைட்
9 12 கூட்டினால் 21 2.35 நிமிடங்கள். ரைட், எல்லாரும் சரியான விடைகளை சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்போ உங்களுக்கு 24 மணித்தியால கடிகார நேரத்துல மாத்திர விடயம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க எனக்கும் சக்ஷிக்கும் தனுஷ்காக்கும் அபர்ணாக்கும் நான் 2 சரி. அடுத்த விடயத்துக்கு போவோம். யார் இருக்கிற வாசிக்கிறதுக்கு லைன்ல? ஆத்திகா இருக்குது, ஜெசா இருக்குது, சந்தோஷ் இருக்குது, ஆதில் இருக்குது. ரைட், ஆதில் வாசிங்களேன். வாசிங்க. வாசிங்க. இல்லம்மா, நான் சொன்ன இதை வாசிக்க சொல்லி மேலோட லைன். தனுஷன் வாசிங்கோ. 24 மணித்தியால கடிகாரத்தை 12 மணித்தியால கடிகார நேரமாக மாற்றி எழுதுக. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஏற்கனவே செஞ்ச பயிற்சி 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்துறது. 12 மணித்தியாலத்துல தந்து அதை 24 மணித்தியாலத்துல மாத்துறது. இப்ப 24 மணித்தியால கடிகாரத்துல இருக்கிற ஒரு நேரத்தை 12 மணித்தியால கடிகாரமாக மாத்திக்கொள்றோம். இது கொஞ்சம் சிக்கலுக்கு இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்யணும்ன்றத பாப்போம். ரைட், வாசிங்க தனுஷா. 24 மணித்தியால கடிகாரத்தை 12 மணித்தியால கடிகாரத்தில் காட்டும் போது மணி 12லும் கூடிய நேரத்திலிருந்து 12ஐ கழித்து பிற்பகல் சேர்க்கப்படும். ரைட், இப்ப என்ன செய்ய போறோம்டா, 24 மணித்தியால கடிகாரத்துல தரப்பட்டு இருக்கிற ஒண்ட 12 மணித்தியாலமா மாத்திர நேரம் நாங்க இங்க ரெட்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. இந்த 12லும் கூடிய நேரத்துல இருந்து 12 கழிச்சு கொள்ளணுமா. உதாரணத்துக்கு 14, 12ஓட கூட தானே 14ன்றது. அப்ப 14ன்றதுல இருந்து 12 கழிச்சால் நாங்க எங்களுக்கு கிடைக்க போறது எத்தனை? 2 மணி. அப்ப 12 விட கூடினா 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 அது வரைக்குமான நேரங்களுக்கு 12ஓட கூட தானே நாங்க 12 கழிச்சு பாக்குறோம். அவ்வளவுதான் செய்ய வேண்டிய வேலை, சரிதானே? ரைட், சேர்த்து போட்டு நாங்க எழுதுறோம். ரைட், முதலாவது உங்களுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்குது 4:55. இதை நாங்க 12ஓட கூடவா குறையவா? இந்த 4ன்றது குறைய. எனவே நாங்க இதுக்கு 12 கழிக்க தேவையில்ல. 12ல இருந்தனால கழிக்க தேவையில்ல நாங்க. எனவே இதை அப்படியே எழுதுறோம். முன்னுக்குள்ள பூச்சியத்தை வெட்டி போட்டு இந்த 2 புள்ளிக்கு பதிலா ஒரு புள்ளியை வச்சு எழுதி கொள்றோம், சரிதானே? அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க. இந்த 16 சொன்னது 12 விட கூட தானே. இந்த இங்க சொல்லிருக்க சாப்டர், இங்க சொல்லிருக்க விடயம் 16 சொல்றது 12 விட கூட. எனவே நாங்க 16ல இருந்து 12 கழிச்சு கொள்றோம். கழிச்சு கொண்டால் எங்களுக்கு 4 விட கிடைக்க பெறுகிறது. இதான் கிடைக்க பெறுதானே 4 போட்டு நாங்க 12 மணித்தியால கடிகாரம்ன்றதுனால ஒரு புள்ளியை வச்சு 45. இப்ப உதாரணம் விளங்கிட்டா பிள்ளைகளுக்கு? உதாரணம் விளங்கிட்டா? லைன்ல இருக்கிறவங்க கதைக்கிறோம், நான் கேட்கிற நேரத்துல நீங்க கதைச்சிடணும். ரைட், இப்ப பாப்போம். சார் அவருக்கா வாசிச்சதுனா தனுஷ்யம் போயிட்டீங்களா? தனுஷ்யன்ற கேள்விதான். தனுஷ்யம் வாசிங்க. சொல்லுங்க. 6:30 நாங்க மாத்திர நேரம் என்ன செய்ய போறோம்? தனுஷ், எனக்கு கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை போல. இந்த 6 என்று சொல்றது
12 விட குறை. அதனால நாங்க 12ல இது கழிக்க தேவையில்ல. 3 போட்டு நாங்க 6 போட்டு 30 நாங்க இப்படி குறிச்சு கொள்றோம். ரைட். இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாங்க பேப்பர் திருத்துற நேரம் 24 மணித்தியால கடிகார நேரம் இப்படி நாங்க 24 மணித்தியால கடிகார நேரத்துல குறிச்சால் முற்பகல் பிற்பகல் விடயம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் 12 மணித்தியாலத்துல நாங்க நேரத்தை இப்படி காட்டினால் முற்பகலா அது பிற்பகலான்ற விடயத்தை நாங்க சுட்டி காட்டா நாங்க நீங்க விடுற நேரத்துல நாங்க அதுக்கு பிழைய போட்டுருவோம். சரியா? விளங்கிச்சா? நீங்க நேரத்தை குறிக்கிற நேரம் 24 மணித்தியாலத்துல குறிச்சால் முற்பகல் பிற்பகல் போடணும்னு அவசியம் இல்லை, போட தேவையில்லை. ஆனால் நீங்க 12 மணித்தியாலத்துல நேரத்தை உங்களோட பேப்பர்ல வர கேள்வியை நீங்க செஞ்சுட்டு 12 மணித்தியாலத்துல வர நேரம் உண்ட 4:55 நீங்க எப்படி போடுறீங்க? போட்டால் நாங்க இதுக்கு பிழையை தான் போடுவோம். முற்பகலா பிற்பகலான்னு போடல, அதுக்காக வேண்டி. விளங்கிட்டு தானே? எனவே நேரத்தை நீங்க குறிக்கிற நேரம் 12 மணித்தியாலமாக இருந்தால் 12 மணித்தியால கடிகாரமாக இருந்தால் முற்பகல் பிற்பகல் கட்டாயமானது. நேரத்தை குறிச்சிருந்தாலும் நீங்க காலை வேலையா மாலை வேலையாண்டத்தை குறிக்காட்டு. இதுக்கே நாங்க காலை மாலையில போட தேவை, முற்பகல் பிற்பகல்னு போடணும். குறிக்காம இருந்தாலும் உங்களுக்கு பிழைய போட்டுருவோம் நாங்க. ரைட். அந்த விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். நாங்க அடுத்தது போவோம். 17 மணி யார் இருக்கிற? அனுஷன் மட்டுமா இருக்கிற? ஐலான் அஹமட் சொல்லுங்க. பிற்பகல் 5 மணி. வெரி குட். இதுக்கு நாங்க பிற்பகல் 5 மணின்றத பீனா பானா கட்டாயம் போட்டாகணும். பீனா பானா 5 மணி இப்படி போட்டா சரிதானே? ரைட். ஐலான் சரியா? ரைட். அடுத்தது ஆதில் ஆத்திகா யார்? சரி, ஒரு ஆள் வாங்க. ரைட். ரஹ்மா இருக்கீங்களா? ரைட். அன்மியூட் பண்ணவங்க வாங்க. ரஹ்மா இருக்குது, அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க. ரஹ்மா அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க. செட்ல மெசேஜ் போட்டிருக்கீங்க தானே? ரைட். 11:50 இதை நாங்க எப்படி 12 மணித்தியால கடிகாரத்துல மாத்துறோம் நாங்க? ரஹ்மா எப்படி நாங்க மாத்துறோம்? ரஹ்மா சொல்லல, அடுத்த ஆக்கள் சொல்லுங்க. ரஹ்மா அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி கொண்டு அவையாகவே. 11:50 நாங்க இதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல. முற்பகல் நேரமாக இருக்காது 11:50. அதனால நாங்க 3 போடுறோம். 3 போட்டு 11 2 புள்ளியை பதில ஒரு புள்ளியை வச்சு 50 நாங்க போடுறோம். அடுத்தது ராமோட மைக் பிரச்சனையா இருக்குது. அடுத்தது முபாரக் சொல்லுங்க. அடுத்த நேரத்தை 3:20 முற்பகல் தானே அது. 3:20 இதை எப்படி நாங்க மாத்துவோம்?
3 முற்பகல் 3:20 பூச்சியத்தை போடாம எங்களுக்கு 3:20 இப்படி போடலாம் சரிதானே ரைட் அடுத்தது யூனுஸ் யூனுஸ் பிற்பகல் யூனுஸ் சொல்லுங்களேன் 19:45 இது பிற்பகல் நேரமா முற்பகல் நேரமா முற்பகல் என்ன 12 விட கூடவே 19ன்றது பிற்பகல் பிற்பகல் எனவே நாங்க பிற்பகல் என்று போடுறோம் பிற்பகல் 19ல 12 கழிச்சால் 7 ஏனா 7:45 சரிதானே ரைட் திரும்ப யூனுஸ் நீங்களே சொல்லுங்க இது எப்படி 23:10 முற்பகல் பிற்பகல் பிற்பகல் ஏனா அப்ப நாங்க இத பிற்பகல்ன்றதுனால 23ல இருந்து 12 கழிச்சால எங்களுக்கு எத்தனை வரும் 11 ஏனா 11 எத்தனை 11 10 நிமிடம் பிற்பகல் 11:10 அன்றைய நாள் முடிகிறதுக்கு 50 நிமிடங்கள் இருக்குது அப்படித்தானே ரைட் யூனுஸ் சொல்லியிருக்காரு அடுத்தது யார் இருக்கிற ஆயிஷா ஜெய்னா ருஷாட் சுமைஹா ரைட் யார் சரி வாங்கோ ஜெய்னா வந்திருக்குது சுமைஹா வந்திருக்கு ரைட் ஜெய்னா சொல்லுங்க இதுக்கு எப்படி வரும் 1:05 24 மணித்தியால கடிகார நேரத்துல 1:05 காட்டுது இது என்ன நேரம் அது முற்பகல் என்ன 1:05 5 முற்பகல் அப்ப நாங்க இத முற்பகல் போட்டுக்கொள்றோம் முற்பகல் நாங்க 1:05 இப்படி எழுதினோம்டா போதும் முற்பகல் 1:05 இப்ப இது 12:35 இது பிற்பகல் நேரமா முற்பகல் நேரமா முற்பகல் நேரம் என்ன நேரம் முற்பகல் நேரம் அப்ப நாங்க எப்படி போடுவோம் அதுக்கு முற்பகல் 12:35 முற்பகல் 12:35 12 மணிக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் 35 நிமிடம் தாண்டி இருக்குது அப்ப நாங்க இது என்ன நேரம் 13 மணியாக போகுது அப்ப இது என்ன நேரம் முற்பகலா பிற்பகலா பிற்பகல் 12 வரைக்கும் தான் பிள்ளைகள் முற்பகல் 12 தாண்டிட்டு அது பிற்பகல் நேரம் தான் அப்படித்தானே நாங்க இதுக்கு போட வேண்டியது ஒன்றுமே இல்ல பிற்பகல் 12:35 சரியா ரைட் அடுத்ததை சொல்லுங்க யார் இருக்கிற ரைட் சுமைஹா இது முற்பகல் நேரமா பிற்பகல் நேரமா பிற்பகல் நேரம் பிற்பகல் 4:40 4:40 4:40 சார் பிற்பகல் 4:40 4:40
ரைட், அடுத்தது அடுத்தது 6 மணி. 6 மணி. ஏன்னா பிற்பகல் 6 மணி. பிற்பகல் 6 மணி. சரியா? பிற்பகல் 6 மணி. அடுத்தது பிற்பகல் 8 மணி. பிற்பகல் 8 மணி. 8:50. பிற்பகல் 8:50. பிற்பகல் 8:50. சரிதானே? இது என்ன சொல்றேன்? 10:25. 10:25. இப்போ சரிதானே? ரைட், திரும்ப ஒருக்கா பார்ப்போம். ஆமா சார். 10:25 இடத்துல ஒரு புள்ளி வரணும். 10:25ன்றது நாங்க 22:25 குறிப்போம். பிற்பகல் 8:50 8ஓட 12 கூட்டி 20:50 இப்படி குறிப்போம். 6 மணி 6ஓட 12 கூட்டினால் 18 மணி குறிப்போம். 4:40 4ஓட 12 கூட்டினால் 16:40 குறிப்போம். 12:35. சரியா? இது பிற்பகல் நேரம் 13 மணி ஆக போகுது. அடுத்தது 1:05ன்றது காலை நேரம், இது முற்பகல் நேரம். சரியா? விளங்கிட்டா? எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. முதலாவது முதலாவது 6:30 அப்படியே வரும். 3 அப்பனா 6 எழுதிக் கொள்ளுங்க. எல்லாம் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு தாரேன். எழுதி முடிஞ்சா? ரைட். ஓ 12 மணிக்கும் 12 மணி 35 நிமிடத்துக்கும் திரும்ப இடையில சொல்லி தர போறேன். திரும்ப ஒரு சொல்லி தர போறேன், பாருங்க. ஆம் சார். லைன்ல இருக்கிறவங்க யாரு? ஜெய்னா. ஜெய்னா இருக்குது. அஸ்மா இருக்கிறாங்களா? அஸ்மா, ஜிஸ்மி, எல்லாரும் வாங்க. அஸ்மா, ரிஸ்மி. ரைட், ரிஸ்மி வந்திருக்காங்க. நான் இப்ப எழுதுற மணியை பாருங்க. 0 2 டாட் வச்சு 0:05. இது 24 மணித்தேல கடிகார நேரமா அல்லது 12 மணித்தேல கடிகார நேரமா? அஸ்மா, ரிஸ்மி சொல்லுங்க. ரிஸ்மி, ரிஸ்மியா சொல்றேன். தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி கேக்குது. இது 24 மணித்தேல கடிகார நேரம் வேணா? ஓ சார். இதே நீங்க 12 மணித்தேல கடிகாரமா மாத்துங்க. இந்த எங்களுக்கு கேள்வியில் இருக்கல. இதை 12 மணித்தேல கடிகாரமா மாத்துங்க. ரிஸ்மி, அஸ்மா 2 பேரும் சேர்ந்து மாத்துங்க. 12:05. 12:05. ரைட், 12:05 நான் போடுறேன். 12:05. இதுக்கு நாங்க முற்பகலா பிற்பகலா? பிற்பகல் என்று யாரு சொன்ன? ஜெய்னா. ஜெய்னா சொல்லிருக்கு பிற்பகல். அப்ப அஸ்மாவும் ரிஸ்மியும் சொல்லலையா?
ஆ பிற்பகல் தான் 12 மணிக்கு உள்ளது. ரைட், ஜெசா சொல்றாரு பாப்போம். ஜெசா பிற்பகலா முற்பகலா சரியா சொல்லுங்க. நண்பகல்னு ஒரு ஆள் சொல்றாரு. யார்? அஸ்மாவா? நண்பகல்டா பிற்பகல் தானே. ஏன்னா 12க்கு பிறகு 5 நிமிடம் தாண்டி இருக்குது. ரைட், ஜெசா சொல்லுங்களே. ஆ. இது பிற்பகலா முற்பகலா? நாங்க இதைத்தான் இப்படி மாத்தி இருக்கிறோம். பிற்பகல் அப்படியா? எல்லாரும் சொன்னது பிற்பகல. செட்ல பாப்போம் யாருமே சொல்லிருக்காங்களாண்டு. சரி, நான் செட்ல போடுறேன். பிற்பகலா முற்பகலா? பிஎம்ஏ முன்னாலும் போடுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க லைன்ல இருக்கிறவங்க பிற்பகல்னாங்க. முற்பகலா பிற்பகலா? பீனா பானாண்டு போட்டிருக்கு ரஹ்மா. மூணா பானாண்டு போட்டிருக்கு ஹசானா. மூணா பானா? Right. நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், இப்ப பாருங்களேன். இது பாருங்க, முன்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்குது. நல்லாதான் நினைச்சுக்கணும். இது குழப்பமான விஷயமா? நிறைய பேர் பிழையான விடைய சொல்றாங்க. முன்னால 2 பூஜ்ஜியம் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் 1 மணித்தேலம் ஆகல. அன்றைய நாள் பிறந்து இன்னும் 1 மணித்தேலம் ஆகிக்கல. விளங்கிட்டா? அதனாலதான் முன்னுக்கு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப ஒரு நாள் பிறக்கிற இந்த டைம்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் பிறக்கிற நாம பர்த்டே கொண்டாடுறதுக்கு பர்த்டே நாள் எங்கட வார இந்த டைம்ல 12 மணிக்கு. இரவு 12 மணி. நாங்க பர்த்டே கொண்டாடுற தூங்காம எல்லாம் இருப்போம், அப்படித்தானே? இரவு 12 மணி தாண்டி சரியா பிறக்கிற முதலாவது நிமிடம் தான் அன்றைய நாள் துவக்கம். சரியா? இப்ப 23 இப்படி டபுள் டாட் 58. இப்ப 24 மணி ஆக போகுதானே? 58. அடுத்தது 23 59. அடுத்தது 24. இப்படி பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக வாரத்தை நீங்க டிஜிட்டல் குளோக்ல கண்டிருக்கீங்களா? 24 மணி இரவு 12 மணியை குறிக்கிறதுக்கு இல்ல. அப்ப எப்படி வரும்? அதுக்கு வரும் எப்படி தெரியுமா? 24 மணித்தியாலத்தை காட்டும். இப்படி 23:59 தான் ஆகக்கூடின நேரம் டிஜிட்டல் குளோக்ல ஓட போகுது. சரியா? 23:59 59 60 ஆகுறது இப்படித்தான். இப்ப இது நாள் முடிஞ்சு. சரியா? நள்ளிரவு 12 மணியைத்தான் இப்படி குறிக்குது. நள்ளிரவு 12 மணிய டிஜிட்டல் குளோக் இப்படித்தான் குறிக்கும். நல்லாதான் நினைச்சு கொள்ளணும். சரியா? நள்ளிரவு 12 மணியோட அந்த நாள் முடிஞ்சு. இப்ப அடுத்த நாள் துவங்குற நேரம். இதுக்கு நாங்க உண்ட கூட்டுவோம். கூட்டினால் 0 0 இப்படித்தான் எங்களுக்கு முதலாவது நாள் தூங்க போகுது. இது வியாழன் சொன்னால் வியாழக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை. சரியா? விளங்கிட்டா? அதே மாதிரி தான் பாருங்க, இது அண்டே நாள் துவங்கி 5 நிமிடம் தான் போயிருக்குது. அப்ப இது என்ன நேரம்? என்ன பிற்பகலா முற்பகலா? முற்பகல். நான் தான் கேட்டேன். எல்லாரும் பிற்பகல் நாங்க முற்பகல். விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? அப்ப 24 மணித்தேல கடிகாரத்துல நாங்க முற்பகலை குறிக்கிற நேரத்துல முன்னுக்கு 02 வரும். 1 மணித்தியாலம் ஆவிக்க இல்லண்டா. சரியா? 1 மணித்தியாலம் ஆகல. நிமிடம் மாத்திரம் இருக்குது. 30 நிமிடம். நாள் துவங்கி 30 நிமிடம் போயிருக்குது. அப்ப நாங்க இப்படித்தான் போடுவோம். நாள் தொடங்கி 30 நிமிடம். இப்ப இதை பாருங்க. இதை நாங்க 12 மணித்தியாலத்துல குறிக்கிறோம்டா.
12:30 நான் குறிப்போம். 12:30 சரியா? இது என்ன 12:30? அதிகாலை சரிதானே? அதிகாலை இல்ல, நள்ளிரவு. ரைட். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்குமேனா? ரைட். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைய நாள் முடிகிறது 00:00 தொடங்குறது. முன்னால 2 பூஜ்ஜியம் 2 டாட் திரும்ப 01 இருந்தா தொடங்குது. முதலாவது நிமிடத்துல இருந்தா தொடங்கும் நாள் சரிதானே? அப்படியே போய் 24 மணித்தால முடிகிறதோட அந்த நாள் முடிய போகுது. ரைட். இப்ப கேள்விக்கு போவோம். யார் இருக்கிறன்னு பார்ப்போம். ஜெய்னா. ஜெய்னாவா? ஜெய்னா ஏற்கனவே சொன்னாங்களா? ஓ சார். ரைட். நாங்க அஸ்மா எல்லாம் சொன்னேன். தக்ஷானா தன்சிகா மைக் அன்மியூட் பண்ணுங்க. 12 மணிக்கும் 12:35 இடையிலான நேரம் எத்தனை நிமிடம்? நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நாங்க? 12:35 நிமிடத்துல 12 மணி கழிக்கணும் வேணா? ரைட். பாப்போம். 12 மணிக்கும் 12:35 இடையிலான நேரம். அப்ப கழிச்சா எத்தனை வரும்? 00:35. 00:35. அப்படி இல்லன்னு சொன்னாலும் நாங்க அடுத்தது 35 எழுதலாம். 35 என்ன நிமிடங்கள் எங்களுக்கு எழுதிக் கொள்ளலாம். ரைட். அடுத்தது 2வது வாசிங்க. ரஹ்மா கூப்பிடுங்க. ரஹ்மா மிச்ச நேரமா கேக்குது. ரஹ்மா கேட்டு நிக்கு. ரஹ்மா ஆன்சர் மைக் அன்மியூட் பண்ணலே. ரஹ்மாக்கு நான் மைக் அன்மியூட் பண்ண மெசேஜ் அனுப்பினேன். இப்போ அனுப்பி பார்ப்போம். ரஹ்மா கெட்ல வாரீங்க அடிக்கடி. அன்மியூட் பண்ணது இல்ல. ரஹ்மா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். ரஹ்மாக்கு மெசேஜ் ஒன்று வரும். அதை நீங்க இப்ப சரி. ரைட். ரைட். இப்ப சரி சொல்லுங்க வாசிங்க. 5 மணி தாண்டி 15 நிமிடத்திற்கும் 6 மணி தாண்டி 10 நிமிடத்திற்கும் இடையிலான நேரம் எத்தனை நிமிடம்? இப்ப நாங்க என்ன செய்யணும்? வித்தியாசத்தை பாக்குறோம்டா. கழிக்கணும் வேணா ரஹ்மா? அப்படித்தானே? இப்ப நாங்க கழிக்க போறோம் நேரத்தை. சொன்னதுக்கு நாங்க பெரிய நேரத்தை முன்னுக்கு போடுவோம் வேணா? 6 10 கழிக்க போறோம் நாங்க 5 15. ரஹ்மா கழிச்சு காட்டுங்க எனக்கு. ரஹ்மா 10 நிமிடம் மேலுக்கு சிறியது, கீழுக்கு 15 நிமிடம் பெரியது. எனவே நாங்க மணித்தியாலத்தில இருந்து 1 மணித்தியாலத்தை கொண்டு வர போற நிமிடத்துக்கு ஏன்னா 60 நிமிடம். எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். 60 கொண்டு வரோம். இங்கேயும் 10 இருக்கு ஏற்கனவே. அப்ப எத்தனையா மாறும்? 70 மாறும். 6 மணியில இருந்து 1 மணித்தியாலத்தை கொண்டு வரோம். இங்கிட்டு நிமிடத்துக்கு கொண்டு வந்தால் ஏற்கனவே நிமிடத்துல 10 நிமிடம் இருக்குது. கொண்டு வர 60 நிமிடம் சேர்த்தால் 70. 70ல இப்ப எங்களுக்கு 15 போகும் தானே? போனா எத்தனை? 55. 55. எனவே இவடத்துக்கு நாங்க 55 போடுதோம். இங்க நாங்க 6ல இருந்து உண்டா கொடுத்துட்டோம். கொடுத்ததுனால இவடத்தை மிச்சம் எத்தனை? 5. 5 போனால் 0. எனவே 55 நிமிடம். ரஹ்மா கொலையிட்டா? ரஹ்மா கொலையிட்டா? ரஹ்மா கொலையிட்டா? ரஹ்மா பேய்த்த எங்களோ தெரியல. அடுத்ததையும் வாசிட்டு ரஹ்மா மெசேஜ் போட்டிக்கு வா சார். ரைட் ரைட்.
ஆமா அடிக்கடி மியூட் பண்ணி கொள்றா அவையாகவே. ரைட். மூன்றாவது வாசிங்க அடுத்தால். மூன்றாவது திரைப்படம் ஒன்றை பார்வையிடுவதற்கு புறப்பட்டும் 25 நிமிடங்களில் பாடசாலையை சென்றடைந்தான். அவன் பாடசாலையை சென்றடைந்த நேரம் யாது? ரைட். வாசிச்ச யார்? உங்களோட பேர் என்னம்மா? சுமை சுமைஹா. ரைட். வாசிப்பு நல்ல. ஆரத்தியா வாசிக்கல தானே? அடுத்த கேள்வி ஆரத்தியா வாசிக்க. அடுத்த கேள்வி எல்லாரும் வாசிக்கணும். ஓகே. திரைப்படம் பார்வையிடுவதற்கு செலவாகிய நேரம் 2 மணித்தியாலம் 45 நிமிடங்கள் ஆகும். ரைட். ஒரு படம் ஓடுற நேரம் 15 முடிவடைந்த நேரம் யாது? இந்த படம் ஓடுறதுக்கு முழுமையாக தேவைப்பட்ட நேரம் 2 மணித்தியாலம் 45 நிமிஷம். சரிதானே? ஒரு படம் பார்க்கறதுக்கு நாங்க ஹோலுக்கு போறோம். அந்த படம் முடிகிற நேரம் முடியும் வரைக்கும் தேவையான நேரம் 2 மணித்தியாலம் 45 நிமிடம். ஆனா படம் ஆரம்பமான நேரம் எப்பண்டா 15 எத்தனை 15 எங்களுக்கு 24 மணித்தியாலம் கடிகாரம் தான் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க ஆரம்ப நேரத்தை தந்திருக்குது, முடிவடைஞ்ச நேரத்தை கேட்டதுனால நாங்க கூட்டிக் கொள்ளணுமேனா 2 மணித்தியாலம் 45 நிமிடத்தை கூட்டிக் கொள்ளும். 2:45 கூட்டுவோம். கூட்டுங்க. யார் இப்ப லைன் இருக்குங்க? ஆரத்தியா கூட்டுங்க அம்மா. கூட்டுங்க. 5 மஞ்சம் 5 மணி 10 0 போட்டு 1 மிச்சம். ஒன்றும் 2 2 4 6. அப்ப நாங்க இப்படி 6 போடுவோமா? ஓ சரி போட்டுட்டோம் சொல்லுவோம். ரைட். கூட்டுங்க. 0 போடணும். 0 போட்டா நாங்க என்ன செய்யணும்? 60 நிமிடத்தை முன்னுக்கு கொண்டு வரணுமேனா? கொண்டு வந்தா இங்க கொண்டு சேரும். 0 போட்டாச்சு. 5 2 7 1 8 18 மணி ஏனா? அப்ப முடிகிறது 18 மணிக்கு தான் முடியும். நாங்க பிற்பகல் நேரம் தான் இது. 24 மணித்தியால கடிகாரத்தில் எழுதி விட்டோம்னா சரி. நாங்க முற்பகல் பிற்பகல் போட்டதே இல்லை. அல்லது 6 மணின்னு நாங்க போட்டோம்னு சொன்னால் 3ஆப்பானவ நாங்க போட்டுக்கொள்ளணும். இல்லைன்னா நாங்க பிள்ளை போட்டுருவோமே. ஓகே சார். ரைட். அடுத்தது ரைட் பிற்பகல். வெரி குட். அடுத்தது 4வது கேள்வியை வாசிக்கிறதுக்கு யார் இருக்குன்னு பார்ப்போம். யாரு இருக்க? வாசிக்காத யாரு? 24 மணித்தியால கடிகாரம் 13:30 என காட்டும் போது 12 மணித்தியால கடிகாரம் காட்டும் நேரம் யாது? இப்ப நான் 4-5 பேருக்கு மெசேஜ் அனுப்பினேன். யாரும் வரல. ஆரத்தியா சுமையா மட்டும்தான் இருக்காங்க. ரைட். ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. பபிஷா, ஜெயிட், நான்சிலா, முனீஷன் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. சஸ்மிதா, பிரதீஷ் வாசிக்கல, முனாஸ், ஆரிஃப் வாசிக்கல, முஷாட் ருஷாட் வாசிக்கல. ரைட். இருக்கிறவங்க யார் சரி வாசிங்க. இப்ப அவங்க வரும் வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்களே. பபிஷான் வாசிங்களே பாப்போம். 24 மணித்தியால கடிகாரம் 13:30 எனக்கு காட்டும் போது 12 மணித்தியால கடிகாரம் காட்டும் நேரம் யாது? எப்படி? இதே பயிற்சியை செஞ்சுட்டு வந்துட்டோம் நாங்க மேலுக்கு. 1:30. 1:30 சரியா? இப்ப
பிற்பகல் பிற்பகல் போடலாண்டா பில சரிதானே ரைட் அடுத்த ஆள் வாசிங்கோ வாசிங்க ஆரத்யா பதுர்ஷா வாசிங்கோ இருந்து காலை மணிக்கு புறப்பட்ட 25 நிமிடங்களில் பாடசாலை சென்றடைந்தான். அவன் பாடசாலையை சென்றடைந்த நேரம் யாது? ரைட் விமலன் வீட்டுல இருந்து காலை 6:45 மணிக்கு புறப்படுறான் பாடசாலைக்கு போறான் நீங்களும் அதே டைமுக்கு தான் வீட்டுல இருந்து புறப்படுவாங்க பாடசாலை அண்மையில இருந்தா 6:45க்கு புறப்பட்டு அவருக்கு பாடசாலையை சென்றடைய நடந்து போறதுக்கு 25 நிமிடம் தேவையாம் அப்ப பாடசாலையை சென்றடைந்த நேரம் யாது 7 மணி சார். 7 மணியா நாங்க என்ன செய்ய போறோம் 6:45ஓட 25 கூட்டுறோம் நாங்க 7 மணி வருதானு பாருங்க அதோட கூட வருதாண்டு 25 நிமிடத்தை நாங்க கூட்டுறோம் கூட்டி பாருங்க 7:10 கூட்டுங்க 7:10 5 10க்கு நாங்க பூஜ்ஜியத்தை எழுதி ஒண்ட முன்னூறு கொண்டு வரோம் வேணா ஒண்ட முன்னூறு கொண்டு வந்த 5 5 2 7 நாங்க 70 தானே 7ன்றதுனால எங்களுக்கு உண்டை போட்டு 6 முன்னூறு கொண்டு வருவோம் 6 முன்னூறு கொண்டு வரேன்டா 60 நிமிடம் எனவே இங்க 1 முன்னுக்கு வருது 1 மணித்தேல முன்னுக்கு வருது எனவே 6 1 7 அப்ப 7:10க்கு தான் இவரு சென்றடைகிறாரு 7:10க்கு அப்ப நாங்க இங்க காலைன்னு தரப்பட்டதால காலைன்னு சரி எழுதி கொள்ளணும் இல்லாட்டி 3 எழுதி கொள்ளணும் சரியா வெறுமனே 7:10 போட்டால் நாங்க பிழை போட வேண்டி வரும் ரைட் விளங்கிட்டா பதுர்ஷா விளங்கிட்டா நாங்க இதுக்கு பிறகும் இன்னொரு பயிற்சி ஒன்றுல நாங்க வருவோம் மொத்தமாக இதே மாதிரி வசன கணக்கு நேரத்தை குறிக்கிற வசன கணக்குக்கு நாங்க இன்னொரு பயிற்சியில வருவோம் சரிதானே அப்ப உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிரும் நீண்ட பயிற்சிகள் உங்களுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு வார மாதிரியே கொண்டு வந்திருக்கிறேன் அது பிறகு ஒரு வினாத்தால நான் வாரேன் ரைட் அடுத்தது சான்சிலா வாசிங்கோ 6வது சான்சிலா வாசிக்கலையா அடுத்தது முனாஸ் ஆரிஃப் முஸ்லிம் வாசிங்கோ வலைக்கும் அஸ்ஸலாம் வாசிங்கோ 25 நிமிடங்கள் முந்திய ஓடுகின்ற கடிகாரமானது காட்டும் நேரம் பீபா 5:20 எனின் உண்மையான நேரம் யாது ரைட் இதுவும் ஒரு கேள்வி பாருங்களே எங்கட வீட்லயும் இது நடக்குது கொஞ்சம் மணிக்கூட்டுல பேட்டரி இறங்கிட்டுன்னா பிந்தி ஓடிடும் அப்படித்தானே ரைட் 25 நிமிடங்கள் முந்தி ஓடுகின்ற கடிகாரமானது காட்டும் நேரம் 5:20 எனின் உண்மையான நேரம் யாது 25 நிமிடம் முன்னுக்கு ஓடுது முந்தி ஓடுது முந்தி வச்சுட்டாங்க தவறுதலா அது காட்டுதான் 5:20 அப்ப நாங்க உண்மையான நேரத்தை காட்டுறோம்டா 25 கழிக்கும் நாங்க 5:20 இருந்து நாங்க 25 நிமிடத்தை கழிக்கிறோம் நாங்க கழிங்களே பார்க்க 55 எத்தனை 4:55 4:55 வரும் ரைட் நாங்க 10ல இருந்து 5 போனால் 5 சரியா இங்க வந்து 1 இருக்குது எனவே நாங்க இந்த 1ல இருந்து 2 கழிக்கலாம் எனவே நாங்க இங்க இருந்து 1 கொண்டு வர நேரம் அது 6 1 7ஆக மாறும் 7ல 2 போனால் 5 இந்த இடத்துல 4 தான் மீதமா இருக்குது எனவே 4:55 பிற்பகல் நேரம் 4:55 தான் சரியான நேரம் எங்களுக்கு லேசா பாக்குறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது இங்க பாருங்க புள்ள 5:20 இங்க 25 இருக்குது அப்ப நாங்க இந்த 20ஐயும் கழிச்சு இன்னும் 3:05 கழிச்சால் சரி தானே 5 மணியில இருந்து 3:05 கழிச்சால் 4:55 அப்படித்தான் வாய் கணக்கு தான் பார்த்து சொல்லியிருக்காரு யாரு சொன்ன விட சொன்ன சுமேகா ரைட் வெரி குட் சஸ்மிதா வாசிச்சாங்களே என்ன தெரியல இங்க
ஹுமைரான்ற ஒரு பிள்ளையும் இருக்குது. அன்மியூட் பண்றாங்களே இல்ல. அப்துல் வர இல்ல. ரைட், ஹுமைரா வந்திருக்கா. வாசிங்கம்மா 7வது. வாசிங்க. யாரோ ஹுமைரா அன்மியூட் பண்ணிட்டீங்க, வாசிக்கலாதா? ரைட், உங்களுக்கு சான்ஸ் தந்தேன். ரைட், அப்துல் வரவும் இல்ல. அப்துல்லா ரைட், மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ருக்கையா வரவே இல்லை. 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், 1000 மீட்டர் ஒரு படி. டைம் போகுது. வாசிங்க. அப்துல் வந்துட்டார், வாசிங்க. அப்துல். விமலன் வீட்டிலிருந்து காலை 645 காலை அதில்ல பாப்பா, 7வது. கடிகாரம் ஒன்று 15 நிமிடங்கள் பிந்தி ஓடுகின்றது. அக்கடிகாரம் காட்டும் நேரம் முற்பகல் 5:50. உண்மையான நேரம் யாது? ரைட், வாசிப்போனா அப்துல், கடிகாரம் ஒன்று 15 நிமிடங்கள் பிந்தி ஓடுது. நம்ம வீட்டு கடிகாரத்துக்கு இதான் நடக்கிறது. எந்த நேரமும் நாங்க பிந்தி ஓடுற கடிகாரத்தை பார்த்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகினோம், நாங்க போய் கேட்ல மூடு பட்டு நிக்க வேண்டி வரும். ரைட், 15 நிமிடங்கள் பிந்தி ஓடுதாம். அக்கடிகாரம் காட்டும் நேரம் முற்பகல் 5:50 எனின் உண்மையான நேரம் யாது? பிந்தி ஓடுற கடிகாரம் காட்டுதாம் எவ்வளோ? 5:50. அப்ப பிந்தி ஓடுது 15. எனவே நாங்க என்ன செய்யணும்? 15 கழிக்கணுமா? கூட்டணும். ஏண்டா பிந்தி ஓடினா நாங்க என்ன செய்யணும்? கூட்டிக் கொள்ளணும். அரை மணித்தியாலம் பிந்தி ஓடுதுன்னா உண்மையான நேரம் பாக்குறதுக்கு அரை மணி நேரத்தை கூட்டிக் கொள்ளணும் தானே? 6:05. ரைட், இப்ப நாங்க கூட்டி பார்ப்போம் மக்கள். 0 5 கூட்டினா 5, சரியா? 5 உண்ட கூட்டினா 6. எனவே நாங்க 6 போட முடியாது. எனவே நாங்க 6க்கு பதிலாக 0 போட்டு இந்த 6க்கு பதிலாக 60 நிமிடம் தானே நாங்க மணித்தியாலத்துக்கு கொண்டு வந்தோம்டா 1 மணித்தியாலம் மாறும். அப்ப 5 உண்ட கூட்டினால் 6 6 5. அப்ப சரியான நேரம் என்ன? 6:05. சரியான நேரம் 6 5. வெரி குட்ங்க. செட்லயும் போட்டிருக்காங்க 6 5. யாரு? மதாருஷாட். உங்களை நான் அன்மியூட் பண்ணல என்னமோ தெரியல. தக்ஷானா 6 5 போட்டிருக்குது. அன்மியூட் படல போல. நீங்க கதைக்கலையே. ரஹ்மா கதைச்சீங்க, உமைரா கதைச்சீங்க. நாளைக்கு பார்ப்போம். யாரு? மதாருஷாட். நாளைக்கு பார்ப்போம். நதீஷா ஒன் பண்ண படல இருக்காங்களா? நதீஷா இருக்காங்களா? நதீஷா இன்றைக்கு நான் காணல. அன்மியூட் பண்ண சொல்லி போட்டிருக்குது. ரைட், அடுத்த நாளே பார்ப்போமே. நீங்க வாசிக்காம விடுபட்டவங்க நாளைக்கு கிளாஸுக்கு வார நேரமே கை தூக்கி கொள்ளுங்க, சரியா? அப்படி செய்வோம். இன்றைக்கு வாசிக்க விடுபட்டவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு நான் ஆரம்பத்தில் உங்களை எடுக்கிறேன், சரிதானே? ரைட், அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப நாங்க 7:35 ஆகிட்டு எங்களுக்கு நீளம் தொடர்பான பயிற்சிய பார்த்து கொள்ள இயலாம பேத்து பிள்ளைகள். ஏண்டா எங்களுக்கு நான் யோசிச்சேன், இந்த நேரத்தை மாற்றீடு செய்யற பயிற்சிக்கு நேரம்
கூடுதலாக தேவைப்படுகிறது. சரிதானே? எனவே நாங்க இந்த 24 மணித்தியால கடிகாரத்தோட மல்லு கட்டிட்டு வார நேரம் எங்களுக்கு நேரம் 1.5 மணித்தியாலம் தாண்டி போயிட்டு இதை விட ஸ்லோவா விளங்கப்படுத்தினாலும் எங்களுக்கு இன்னும் நேரம் போகும். அதிகமாக விளங்கப்படுத்தி பேப்பரை முடிக்கவும் மேலாது. எங்களுக்கு பேப்பர் தான் முடிக்கணும்ன்ற தேவை இல்லை, விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ற தேவைதான் எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்க இந்த நீளம் தொடர்பான பயிற்சிய அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு நாங்க செய்வோம். நீங்க பேப்பரை பிரிண்ட் பண்ணினவங்க பேப்பரை பிரிண்ட் பண்ணினவங்க வச்சு வார செவ்வாய்க்கிழமைக்கு இதோட சேர்த்து இன்னொரு பேப்பர் இன்னொரு பகுதியை நாங்க பார்ப்போம். முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். நாளைக்கு 6 மணிக்கு எல்லாரும் கட்டாயமா வந்துருங்க. நாளைக்கு பேப்பரை இதை வைக்க தூங்குறதுக்கு மேல் போடுறேன். பிரிண்ட் எடுக்கிறவங்க பிரிண்ட் எடுத்து கொள்ளுங்க. நாளைக்கு சுற்றாடல். பிரிண்ட் எடுக்க கஷ்டமானவங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? கஷ்டமானவங்க எழுதி கொள்ளுங்க. ரைட். ஓகே சார். பாய் பாய். Bye sir. Bye sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Bye sir. 38ஓட ஒளிமெழுகாடிக்கு கேக்கும் போடும். Bye sir. Bye.